எடப்பாடி வந்து கவலைப்படாமல் இருங்க, நல்ல ஒரு கூட்டணி அமைச்சர்லாம், நம்ம தான் ஆட்சியை படிக்க போகிறோம் அப்படின்னு இருக்காரு. அதிமுக என்பது அமித்ஷா திமுகவா, அது அண்ணா திமுகவா, அல்லது அடமானம் வைக்கப்பட்ட திமுகவாங்கிற கேள்வியை மக்கள் கேட்கிறாங்கல்ல. நமக்கு நல்லா தெரியுது, ரெய்டுக்கு பயந்து தான் இவங்க வந்து இந்த கட்சியை கொண்டு வந்து ஏற்கனவே ஆட்சி அடமானம் வச்சாங்க. இந்த முறை வந்து கட்சி அடமானம் வச்சுருக்காங்க. ஆனால் மேலும் சில கட்சிகள் வரும், கவலைப்படாமல் இருங்க அப்படின்றது. அவர் யாரை சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்க? தேமுதிகவா, பாமகவா, நாம் தமிழரா, விஜயா? விசிகா வருமா, அந்த கட்சி வருமா, வேல்முருகன் கட்சி வருமா, கம்யூனிஸ்ட் கட்சி வருமா என்று இவங்க காத்து கிடக்கிறாங்க. ஆனால் யாருமே வரலை அப்படிங்கிற நிலைமை வந்த முன்னாடி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பழையபடி வந்து பாஜக பக்கம் பாயிறாங்க. ஆனால் இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே விஜய் இருக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. விஜயோட ஆடிட்டர் மூலமாக பேச்சுவார்த்தை நடக்குது, தொழிலதிபர் மூலமாக தூது போகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவர் களத்திற்கு வந்து அரசியலுக்கு வரல. அவர் வந்து ஒரு முறை மதுரை குலுங்கிச்சு, கோவை ஸ்தம்பிச்சுங்கிறாங்க. மதுரைக்கு அவர் போனாருங்க, மக்கள் போராட்டத்துக்கு போனாரா? ஏற்கனவே மதுரையில் டங்ஷன் போராட்டம் இருந்துச்சு, அது மாதிரி மக்கள் பிரச்சனைக்காக போனாரா? ஆனால் போகல. ஜனநாயகன் படப்பிடிப்புக்கு அவர் போறாரு. நான் ஷூட்டிங் போறேன், எனக்கு சொந்த வேலை இருக்கு, வெட்டி பயலெல்லாம் என் பின்னாடி வராதுடான்னு சொல்றத மறைமுகமா என்ன சொன்னாரு? யாரும் தொந்தரவு செய்யாதீங்க, வேணுக்கு பின்னாடி வராதிங்கன்னாரு. ஒருத்தன் மரத்து மேல இருந்து பட்டாருன்னு குதிக்கிறான், குதிச்சுட்டு வந்து தலைவா அப்படிங்கிறான். இதெல்லாம் இவெல்லாம் அரசியல் கட்சியில் எப்படி நீங்க சேர்க்க முடியும்? மனிதன் வந்து குரங்கில் இருந்துதான் தோன்றினான் அப்படின்னு டார்வின் சொன்னாரு. டார்வினுடைய தத்துவத்துக்கு நடைமுறை விளக்கத்தை எங்கே நம்ம தேடணும் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கிட்ட தான் தேடணுங்கிற மாதிரி மனித குரங்குகள் மாதிரியா நடந்துக்கிறது நீங்க. ஆனால் என்னதான் ஒழுங்கின்மைன்னு சொன்னா கூட அந்த கும்பலை பார்த்து திமுக திகைத்து போயிடுச்சு, கதிகலங்கி நிற்குதுன்றாங்க. அரசியலை வந்து புரிந்து கொண்டவர்கள் யாருமே விஜய்க்கு வாக்களிக்க மாட்டார்கள். முதல் தலைமுறையாக ஆர்வ கோளாறா இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிறு கூட்டம் வந்து விசிலடிக்கிறாங்க, குஞ்சு அணில் குஞ்சு கூட்டம்லாம் அங்கே இருக்கான். அவர்கள் ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு சதவீதத்தை பிரிக்க முடியுமே தவிர அதிகாரத்தின் பக்கம் ஒரு நாள் விஜய் நெருங்க முடியாது. விஜயால சீமானுக்கு ஆபத்துன்றீங்க. சீமான் அதோட ஆபத்தை உணர்ந்து வந்து அதிமுக பாஜக கூட்டணி போக தயாராகிட்டார் அப்படின்றாங்க. சீமானுக்கு இன்னும் பேரம் படியவில்லை, அதனால் அவர் போகலை. இன்னும் சீமானை பொறுத்தவரையில் இந்த முறையும் கூட்டணி வேணாம்னு சொல்லிட்டாருன்னா அவருடைய கட்சி முடிவுக்கு வந்துடும். நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்பதன் மூலமாக திமுகவை ஒழிக்கிறதுக்காக தான் நான் அந்த கட்சியில் நிற்கிறேன், நான் தனித்து நிற்கிறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு பல கட்சிகளில் வசூல் வேட்டை ஆடக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து பாஜகவிடம் பணம் வாங்கி கொள்ளலாம், அதிமுகட்ட வாங்கலாம், ஈழத்தமிழர்கிட்ட வாங்கலாம். அதனால் தேர்தல் வந்து விட்டாலே சீமான் பிஸியாகி விடுகிறார். பாமக தேமுதிக எப்படி பார்க்குறீங்க? திமுகவினுடைய ஆட்சிக்கு அவர்கள் கொடுத்த குடைச்சலை கலைஞரும் மறந்திருக்க மாட்டார் அந்த காலகட்டத்தில். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் அதை வந்து மறக்க விரும்ப மாட்டார். அதனால் பாமகவை தூரமாக தள்ளி வைப்பது தான் திமுகவிற்கு நல்லது. பிரேமலதாவை பொறுத்தவரையில் விஜயகாந்த் புகழை வைத்துக்கொண்டு அதிகபட்சமாக அதிகார மையத்தில் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுகிற அந்த நோக்கம்தான் இருக்கே தவிர நாடாளுமன்ற தேர்தலிலேயே அவங்க திமுக பக்கம் வந்திருக்க வேண்டும். அந்த வாய்ப்பை அவர்கள் தவற விட்டு ஸ்டாலினை விமர்சித்தார்கள். இப்பொழுது கூட ரெண்டு பக்கம் துண்டு போடுற வேலையை பண்ணுறாங்க. ஒரு பக்கம் வந்து ஏவா வேலோட பேசுகிறாங்கன்னு சொல்கிற அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் மோடிக்கு வாழ்த்து சொல்கிறது மூலமாக வாய்ப்பு இருந்தால் எந்த பக்கம் வேண்டுமானாலும் அவர்கள் மதில் மேல் பூனை மாதிரி எந்த பக்கம் வேணாலும் பாயலாம். இப்போ வாய்ப்பு இருக்கு. நீங்கள் ரசிகர்களை உருவாக்குகிற அரசியல் கட்சிகள் வந்து நீண்ட கால பயண திட்டத்தை செய்ய முடியாது என்பதற்கு தேமுதிக ஒரு நிகழ்கால உதாரணம். பொன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கிளம் நிகழ்ச்சியில் நம்மோடு எழுந்திருப்பது அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அதிமுக செயற்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. எடப்பாடி வந்து கவலைப்படாமல் இருங்க, நல்ல ஒரு கூட்டணி அமைச்சர்லாம், நம்ம தான் ஆட்சியை படிக்க போகிறோம் அப்படின்னு இருக்காரு. அவர் சொல்கிற கூட்டணி யார்? பாஜக ஏற்கனவே உள்ள இருக்குது, தேமுதிகவா, பாமகவா, சீமானா, விஜயா, எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணுறாரா? தன்னுடைய பங்காளிகளாக இருக்கக்கூடியவர்களை ஓபிஎஸ், டிடிவி தினகரனை, தாங்கள் எங்கே அரசியல் பயணத்தை எடப்பாடி தொடங்கினாரோ, அந்த முதலமைச்சர் பயணத்தை எங்கே தொடங்கினாரோ அதற்கான சசிகலாவை, யாரையுமே ஏற்றுக்கொள்ளாமல் பங்காளிகளை ஏற்றுக்கொள்ளாத எடப்பாடி பழனிசாமி பகையாளியாக இருக்கக்கூடிய பாஜகவோடு எந்த விதமான முன் நிபந்தனையும் இல்லாமல், ஒரே ஒரு முன் நிபந்தனை வந்து என்னென்னா என் கூட இருக்கிறவங்க யாரையுமே திரும்ப சேர்க்கக்கூடாதுங்கிற அந்த முன் நிபந்தனையை கழித்து விட்டு எந்த விதமான சமூகம் சார்ந்த பொது நலன் சார்ந்த எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் கண்மூடித்தனமாக யாருடைய ஆலோசனையும் கூட கேட்காமல் ரகசியமாக டெல்லிக்கு போய் ஒரு கூட்டணியை அமைத்து விட்டார்.
செயற்குழு கூடி பொதுக்குழு கூடி மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் ஆலோசித்து யாரோடு கூட்டணி போக வேண்டும் என்று இருந்தால் அது ஜனநாயகபூர்வமான நடவடிக்கை என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். முடிவை எடுத்து வைத்துக்கொண்டு ஜட்ஜ்மெண்ட்டை முதல்ல நீங்கள் எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஆர்கியூமெண்ட் பண்ணால் அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? ஏற்றுக்கிட்டாங்களே, செயற்குழுவில் ஏற்றுக்கிட்டாங்களே, எந்த கட்சி அப்படி ஃபாலோ பண்ணுறாங்க? செயற்குழுவில் ஏற்றுக்கிட்டாங்கலாம் சொல்லாதீங்க. அதை குறித்து யாரும் நீங்கள் விமர்சிக்க கூடாது என்று அவர் எப்போது சொன்னாரோ அப்படி என்றால் அங்கே முணுமுணுப்பு அதிகமாக இருக்கிறது, ஆதங்கம் அதிகமாக இருக்கிறது, குறைபாடு சொல்பவர்களின் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. எதற்காக? நான் என்ன சொன்னேன், ஒரு அரசியல் கட்சி நடத்துறீங்க, கூட்டணி குறித்து விமர்சனம் செய்து விடாதீர்கள்னா என்ன அர்த்தம்? இது குறித்து நீங்கள் எதுவும் பேசிடாதீங்கன்னா என்ன அர்த்தம்? பேசப்பட வேண்டிய அளவிற்கு அங்கு வருத்தங்கள் இருக்கிறது என்ற அர்த்தம், ஆதங்கம் இருக்கிறது என்ற அர்த்தம், கோபம் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ எதிர்வினை ஆற்றுவதற்கு கட்சிக்காரன் தயாராக இருக்கான், அவன் வாயெல்லாம் நீ மூடிக்க, மௌனமாக இரு, வாயை பிளாஸ்டிக் போட்டு ஒட்டிக்க அப்படின்னு சொல்கிறது மாதிரி நீ எதுவும் பேசிடாத அப்படின்னு அவர் சொல்கிறாருனாலே அந்த கூட்டணி பொருந்தா கூட்டணி என்பதற்கு இதுதான் சாட்சியமே. அதனால் திமுகவை வீழ்த்துவது ஒன்றுதான் எங்கள் குறிக்கோள் அப்படின்னு சொல்கிறது இருக்கல. திமுகவை எதற்காக வீழ்த்த வேண்டும்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதற்கு எதிராக அரசியல் செய்தவர்கள் நிலைநாட்டி இருக்கிறாங்க. இப்போ காங்கிரஸை திமுக வீழ்த்தியது தொடக்க காலத்தில். எதனால் வீழ்த்தியது? இந்தி திணிப்புக்கு, இந்திய ஆதிக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள், நம்முடைய மொழியை அழிக்க பார்க்கிறார்கள். அப்போ ஒரு நியாயமான காரணம் இருந்துச்சுல காங்கிரஸை வீழ்த்துவதற்கு. இப்போ மிகப்பெரிய வரலாற்று புகழ் கொண்ட காமராஜரையும் பத்வச்சலத்தையும் பெரிய தேசியத்தினுடைய தொடர்ச்சியாக இருக்கிற தலைவர்களை வீழ்த்துவதற்கு ஒரு சரியான காரணம் வேணும்னா காங்கிரஸை வீழ்த்துவது எங்கள் லட்சியம்னு யாரும் சொல்லலை. காங்கிரஸினுடைய இந்த கோட்பாடுகள் தவறாக இருக்கிறது, அதனால் வீழ்த்தணும். இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே அரசியலில் பார்த்தீங்கன்னா போவர்ஸ் ஊழல் வருகிற போது விபி சிங் அந்த ஊழலை மையமாக வைத்து அதை வீழ்த்தணும்னாரு. இப்படி எல்லா காலகட்டத்திலையுமே வளர்ப்பு மகன் கல்யாணம் நடந்தபோது, ஆடம்பர திருமணம் நடந்தபோது ஜெயலலிதாவுக்கு நிர்வாகம் தெரியலை, ஆடம்பரமாக இருக்கிறாங்க, உல்லாச வாழ்க்கை வாழ்கிறாங்க, அவங்க மக்களுக்காக வாழலை என்பதை அம்பலப்படுத்தி திமுக அதிமுகவை வீழ்த்தியது. இப்போ எம்ஜிஆர் கலைஞரை வீழ்த்துகிறதுக்கு ஒரு காரணம் சொன்னார். எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. திமுகவை வீழ்த்துவதற்கு எடப்பாடி பழனிசாமியிடம் ஏதாவது காரணம் இருக்கிறதா? பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டாங்க, நீட் தேர்வு ரத்து செய்யணும்னாங்க, பண்ணல, இப்படி எல்லாமே பொய் தான். திமுக சொன்னாங்க. அப்ப மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கக்கூடிய நீட் தேர்வை திமுகவால் ரத்து செய்ய முடியாது, அவங்க பொய் சொல்லிட்டாங்கல்ல. அதிமுக அந்த அதிகார மையத்தோடு தானே கூட்டணி வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் ரத்து செஞ்சுட்டு ஓட்டுக்கிறங்க, மக்கள் ஓட்டு போடுவாங்கல்ல. நீட்டில் இருந்து விதிவிலக்கை பெற்று தந்த ஒரே ஒரு அரசியல் கட்சி நாங்கள் தான். நாங்களும் போராடுறோம், நீதிமன்றத்தில் இருக்க பிரச்சனை அப்படின்றாரு. வாங்க, அப்போ நீங்களும் வெற்றி பெற போகிறதில்ல, திமுகவை குறை சொல்கிறது மூலமாக ரிசல்ட் வர போகிறதில்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, திமுகவால் சாதிக்க முடியாததை அதிமுக சாதித்தது, அதற்காக எங்களுக்கு நீங்கள் மக்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டால் பரவாயில்ல. நீங்கள் திமுகவை குறை சொல்லிட்டு யார் அந்த திமுகவினுடைய குறைபாட்டுக்கெல்லாம் யார் காரணமாக இருக்கிறார்களோ அவங்களோட கூட்டணி போகிறீங்க. அப்போ தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விரோத சக்தியாக இருக்கக்கூடிய, தமிழர் விரோத போக்கை கையாளக்கூடிய பாஜகவோட அதிமுக கூட்டணி போவதன் மூலமாக பாஜக மீதான தமிழர்களினுடைய கோபம், தமிழ்நாட்டு மக்களினுடைய கோபத்தை எல்லாம் தேவையில்லாமல் தாங்கி பிடிக்கக்கூடிய இடத்துல அதிமுக சேருகிறது. அப்போ அதிமுகவுக்கு தான் அதில் இழப்பு இல்லை. அரசியல் ரீதியாக வேறு வாய்ப்பு இல்லை சார். திமுக கூட்டணி கட்சிகள் வலுவாக இருக்குது, வேறு யாரும் இல்லை, பாஜக தான் இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்தா ஓகே, தேர்தல் அதெல்லாம் பார்க்க முடியாது, தேர்தல் நேரத்தில் ஒரு கூட்டணி வைப்போம், திமுக வீழ்த்ததுக்கு நம்ம ஒரு அணியாக திரளுவோம் அப்படின்னு எதிர்பார்க்கறது சகஜம் தானே. அது நாடாளுமன்ற தேர்தலில் இப்படி ஒரு முடிவை எடுத்தால் கூட இந்தியாவுக்கு யார் பிரதமர் என்கிற தேர்தல் வருகிற போது மோடியை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதில் கூட ஒரு குறைந்தபட்ச லாஜிக் இருக்குது. வரப்போகிறது சட்டமன்ற தேர்தல், ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா, ஸ்டாலினா எடப்பாடியா, இதுதான் தேர்தல். இந்த தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதற்கு பாஜகவின் தயவு அவர்களுக்கு எதற்காக அவசியப்பட போகிறது? சட்டமன்ற தேர்தல் நடக்க போகிறது. சரி, திமுக எது கூட்டணி கட்சி தயவு தேவைப்படுது? காங்கிரஸ் எதுக்கு, விசிக எதுக்கு, கம்யூனிஸ்ட் எதுக்குன்னு கேட்டால் எப்படி இருக்கும்? இல்லை, நீங்கள் சொல்கிறது சரியான கருத்து. அவங்களுக்கு அதாவது மற்ற கூட்டணிக்கும் திமுகவில் இருக்கிற கூட்டணிக்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கிறது. இப்போ காங்கிரஸுக்கு மதச்சார்பற்ற கோட்பாடு தான் அவங்களுடைய கொள்கை. அதே கொள்கை இவர்களுக்கு இருக்கிறதா என்று கேட்டால் திமுகவுக்கு இருக்கிறது. இடதுசாரிகளுக்கு மதவெறிக்கு எதிரான அரசியல் என்கிற ஒரு கோட்பாடு இருக்கிறது. அப்போ அவர்கள் தொழிலாளர் நலனை முன்வைக்கக்கூடிய அரசியல், மார்க்சியத்தை முதலாளித்துவத்துக்கு எதிரான அரசியல் அப்படின்னு ஒரு கருத்தியல் இருக்கிறதுனா,
ஏறத்தாழ கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ன கோட்பாடு இருக்கிறதோ, என்ன விதமான மனப்போக்கு இருக்கிறதோ, அதே மாதிரி மதச்சார்பற்ற வகுப்புவாத அரசியலுக்கு எதிரான போக்கு வந்து திமுகவில் இருக்கிறது. பாஜகவுக்கு எதிரான கோட்பாடு இருக்கிறதுல. அப்ப பாஜக வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் ஒரு புள்ளியில இணைவதற்கு ஒரு கருத்தோட்டம் இருக்கிறது. இப்போ நீங்கள் மக்கள் நல கூட்டணி என்பது ஏன் வெற்றி பெறலை? இத்தனைக்கும் அதில் இடதுசாரிகள் இருந்தாங்க, விடுதலை சிறுத்தைகள் இருந்தாங்க. ரொம்ப முக்கியமான தமிழ்நாட்டினுடைய அன்றைக்கு தேமுதிகவுக்கு வந்து ஒரு வலிமை இருந்தது. இன்றைக்கு மாதிரி ரொம்ப பலவீனப்பட்டு கிடக்கிற நிலைமையில் இல்லை. அப்போ இவர்கள்லாம் இருந்தும் என்ன காரணத்தினால மக்கள் நல கூட்டணி விடுபடலை? கொள்கை பஞ்சம் அங்கே இல்லை. ஆனாலும் ஏன் அந்த கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கொள்ளலைன்னா, இவங்க வந்து திடீர்னு வந்து ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. மிக நீண்டகால பயண திட்டத்தில் இருந்து மக்களின் நம்பகத்தன்மையை பெற்று அதற்கு பின்பு அரசியலில் கூட்டணி அமைச்சா அது வந்து இயல்பான கூட்டணி. நீங்கள் திடுதுப்புன்னு நீங்கள் வந்து மணப்பெண்ணு காணா போச்சுங்கிறக்காக புதுசாக ஒருத்தனை திடீர் மாப்பிள்ளையை கொண்டு வந்து நிப்பாட்டுறது மாதிரி நீங்கள் ஒரு வருஷம் இருக்குது போதுன்றாங்க. ஒரு வருஷத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போனோம்னா இணக்கமாயிரும், தொண்டர்களும் வந்து இணக்கமாயிருவாங்க, ஓட்டு கிடச்சிரும். இல்லை, இது தங்களை தாங்களே நம்பி ஏமாற சொல்லுகிறார்களா? இப்படி வந்து தொடர்ச்சியாக வந்து பாஜகவை வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு இயல்பான ஒரு அரசியல் கட்சியாக ஏற்றுக்கொள்வதற்கு பாஜக தமிழ்நாட்டுக்கு செய்த நன்மைகளின் பட்டியல் என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. தமிழ்நாட்டு நலன் சார்ந்து நாங்கள் ஜிஎஸ்டியில் இவ்வளோ கொடுத்தோம், கல்விக்காக இவ்வளவு நிதி கொடுத்தோம், ரயில்வே திட்டத்தில் இவ்வளவு புதிய திட்டங்களை நாங்கள் உருவாக்கினோம், இப்படி ஏதாவது ஒரு தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த நலத்திட்டங்களை இப்போ திமுக ஆட்சி என்ன சொல்லுது? நாங்கள் காலை உணவு திட்டம் கொடுத்தோம், மகளிர் உரிமை தொகை கொடுத்தோம், இலவச பேருந்து பயணம் கொடுத்தோம், நான் முதல்வன் திட்டத்தை கொடுத்தோம், அதே மாதிரி வந்து புதுமை பெண் திட்டத்தை. இப்போ ஒரு நலத்திட்டங்களின் வழியாக திமுக ஒரு தேர்தலை சந்திப்பதற்கு தயாராகிறதுல பாஜகவினுடைய நலத்திட்டங்கள் என்னென்ன இருக்குது? கேஸ் விலையை நாங்கள் ஏற்றணும், டீசல் விலையை நாங்கள் ஏற்றணும், வெள்ள பேரிடருக்கு நிதி கொடுக்க மறுத்தோம், எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு போதிய வந்து நிதி ஆதாரம் தருவதற்கு மறுத்தோம், கல்விக்கு தர வேண்டிய காசை நாங்கள் கொடுக்காம விட்டுட்டோம். இப்படி இதையெல்லாம் காட்டி ஓட்டு வாங்க முடியுமா? ஒரு லாஜிக் வேணும்ல. நீங்கள் வந்து பாஜகவை முன்னிலைப்படுத்துவதற்கு ஒரு குறைந்தபட்சம் தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு பாஜக என்னென்ன செய்திருக்கிறதுன்னு சொல்லணும். செய்ய தவறிய விஷயங்களை வந்து வைத்து கொண்டிருக்கும் போது மைனஸான விஷயங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு எப்படி வந்து அவர்களோடு நீங்கள் கூட்டணி போகிற? அப்புறம் இன்னொன்று, எதற்காக நீங்கள் கூட்டணி விட்டு வெளியேறணிங்கிறதுக்கும் சரியான விளக்கம் இல்லை. ஏன் மறுபடியும் சேர்ந்திய அப்படிங்கிறதுக்கும் விளக்கம் இல்லை. இந்த இரண்டு விளக்கங்களையும் நம்மளாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்போ நமக்கு நல்லா தெரியுது, ரெய்டுக்கு பயந்து தான் இவங்க வந்து இந்த கட்சியை கொண்டு வந்து ஏற்கனவே ஆட்சி அடமானம் வச்சாங்க, இந்த முறை வந்து கட்சி அடமானம் வச்சுருக்காங்க. அதனால் அதிமுக என்பது அமித்ஷா திமுகவா, அது அண்ணா திமுகவா, அல்லது அடமானம் வைக்கப்பட்ட திமுகவாங்கிற கேள்வியை மக்கள் கேட்குறான்ல. அப்போ இது என்ன அடிப்படையில் வந்து சந்திப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் மேலும் சில கட்சிகள் வரும், கவலைப்படாமல் இருங்க அப்படின்றார். அவர் யாரை சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்க? தேமுதிகவா, பாமகவா, நாம் தமிழரா, விஜயா? எங்கள் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் மட்டுமே 400 கட்சிகள் இருக்கிறது. லெட்டர்பேர்டு கட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, தொண்டர்கள் இருக்க மாட்டான், மாநில நிர்வாகிகள் மட்டும்தான் இருப்பான், கிளைக்கழக நிர்வாகிகள் யாருமே இருக்க மாட்டான். அந்த மாதிரி கட்சி இருக்குல்ல. ஒவ்வொரு பகுதி சார்ந்தும் அவரவர்களுக்கு ஒரு பகுதியில் அவங்களே கட்சி வச்சு நடத்துகிறாங்க. அவங்களெல்லாம் சேர்க்க போகிறாரா எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து பாரிவேந்தர் ஒரு கட்சி நடத்துகிறாரு, வந்து கிருஷ்ணசாமி ஒரு கட்சி நடத்துகிறாரு, ஜான் பாண்டியன் ஒரு கட்சி நடத்துகிறாரு. இப்படி எல்லா பகுதி சார்ந்தும் அவங்கவுங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 200 பேர் 500 பேர் கொண்ட அமைப்பை உருவாக்கி வைத்து கொண்டு அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, அவங்களே ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவாங்க, அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு பிறந்தநாள் கொண்டாடுவாங்க, ஏதோ ஒரு கருத்தரங்கத்தை நடத்துவாங்க. அப்படி செயல்படக்கூடியவங்க எல்லா பகுதி சார்ந்து இருக்கிறாங்க. ஆனால் வாக்கு வங்கியிலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் கட்சின்னு ஒன்று இருக்குல்ல, அவர்கள் யாராவது அதிமுகவோடு கூட்டணி போவதற்கு தயாராக இருக்கிறார்களா? இல்லைன்றீங்களா? இருந்திருந்தால் எதுக்கு அவருக்கு பாஜக கூட்டணி? அவர் விஜய் வந்து அதிமுகவோடு சேர்ந்தால் நம்ம வலிமை பெற்று விடலாம், நமக்கு ஒரு 40-50 எம்எல்ஏ கிடச்சிரும், நம்ம ஒரு மாபெரும் சக்தியாக மாறிடலாம் அப்படின்னு நம்பினா அதிமுகவை நோக்கி வந்து தமிழக வெற்றி கழகம் தானே இறங்கி வரணும். அதற்கு பதிலாக இவர்கள் காத்து கடந்து இவர்கள் தூது விட்டு விசிகா வருமா, அந்த கட்சி வருமா, வேல்முருகன் கட்சி வருமா, கம்யூனிஸ்ட் கட்சி வருமா என்று இவங்க காத்து கிடக்கிறாங்க. ஆனால் யாருமே வரலை அப்படிங்கிற நிலைமை வந்த முன்னாடி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பழையபடி வந்து பாஜக பக்கம் பாயிறாங்க. அப்போ இது வந்து அவர்களுடைய மிகப்பெரிய இயலாமையை தானே காட்டுது. ஆனால் இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே விஜய் இருக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. விஜயோட ஆடிட்டர் மூலமாக பேச்சுவார்த்தை நடக்குது, தொழிலதிபர் மூலமாக தூது போகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களே. ஏன் இப்படி சொல்கிறதுக்கு பதிலாக அமலாக்கத்துறையின் மூலமாக நாங்கள் வந்து அழைப்பு கொடுத்துருக்குறோம், வருமான வரித்துறை மூலமாக அழைப்பு கொடுத்துருக்குறோம், தேர்தல் ஆணையத்தின் வழியாகவே நாங்கள் வந்து பிஜேபிக்கு வர சொல்லி நாங்கள் விஜய்கிட்ட சொல்லியிருக்கோம் என்று அவர்களால் வெளிப்படையாக சொல்ல முடியலை. அதைத்தான் அவங்க மறைமுகமாக ஆடிட்டர் மூலமாக சொல்லியிருக்கிறோம், தொழிலதிபர் மூலமாக சொல்லியிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதான் இன்டைரக்ட் ஸ்பீச்சும்பாங்கல்ல. மறைமுகமான செயல் திட்டத்தில் விஜய் மிரட்டப்பட போகிறாரா? நடக்குதானா? விஜய் மிரட்டப்படுகிறாரான்னு ஒரு கேள்வி இருக்கிறது.
விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்கப்பட்ட இந்த ஓராண்டு நிறைவுக்கு பின்பும் கூட இன்றைக்கு வரைக்கும் கூட வெளிப்படையாக ஒரு கருத்தை வந்து பகிரங்கமான ஒரு கருத்தை சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. சொல்லிட்டாரு சார், சித்தாந்த எதிரி அரசியல் எதிரின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே என்ன வேணும் எதிர்பார்க்குறீங்க? அது மேம்போக்கா அப்படி வந்து அந்த பூசுனது பாயாசம் அதெல்லாம் சொல்கிறாரு இல்லையா. நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் களத்திற்கு வந்து அரசியலுக்கு வரல. அவர் வந்து ஒரு முறை மதுரை குலுங்கிச்சு, கோவை ஸ்தம்பிச்சுங்கிறாங்க. மதுரைக்கு அவர் போனாருங்க. மக்கள் போராட்டத்துக்கு போனாரா? ஏற்கனவே மதுரையில் டங்ஷன் போராட்டம் இருந்துச்சு. அது மாதிரி மக்கள் பிரச்சனைக்காக போனாரா? ஆனால் போகல. ஜனநாயகன் படப்பிடிப்புக்கு அவர் போகிறாரு. நான் ஷூட்டிங் போகிறேன், எனக்கு சொந்த வேலை இருக்குது, வெட்டி பயலுலாம் என் பின்னாடி வராதீங்களான்னு சொல்கிறத மறைமுகமாக என்ன சொன்னார்? யாரும் தொந்தரவு செய்யாதீங்க, வேணுக்கு பின்னாடி வராதிங்கன்னாரு. அப்போ அவரை பொறுத்தவரையில் ஒரு முழுமையான அரசியல்வாதியாக அவர் இன்னும் மாறலை. கோவை கூட்டத்தை பார்த்தீங்களா இல்லையா? கோவை கூட்டத்தில் என்ன 8500 பேரை வந்து நீங்கள் வந்து திரட்டுறதுல வந்து கோவை குலுங்கியதுன்னு சொல்கிறதுனா எப்படி நம்ப முடியும்? இந்த ஏர்போர்ட்ல இருந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு 2.5 மணி நேரம் ஆயிடுச்சுன்றாங்க. அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம், ரசிகர்கள் கூட்டம் கொண்டவர்கள் அந்த அளவுக்கு வந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பொது விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒழுங்கின்மை, ஒரு டிஸார்டர் தான் இது எல்லாமே. நீங்கள் சொல்கிறது எல்லாமே 2.5 மணி நேரம் ஏர்போர்ட்டை வந்து நீங்கள் வந்து வெளியில் வர்றதுக்கு வந்து திணறக்கூடிய ஒரு சூழலை வந்து இவங்க உருவாக்குறாங்கன்னா அவங்ககிட்ட என்ன ஒழுங்கு அமைப்பு இருக்கிறது, என்ன கட்டமைப்பு இருக்கிறது? இப்போ நாட்டினுடைய பிரதமர் வருகிறார், விமான நிலையத்திலிருந்து எதிர்க்கட்சி தலைவர் வருகிறார், அமைச்சர்கள் வருகிறாங்க. இவரை விடவும் பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் நம்ம நாட்டில் இருந்திருக்காங்க, எம்ஜிஆர் மாதிரி. அவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் இப்படிலாம் வந்து பொதுமக்களுக்கு இடைஞ்சல் விளைவிக்கக்கூடிய அப்படிலாம் இல்லையே. ஒருத்தன் மரத்து மேலேருந்து பண்டாரன்னு குதிச்சுட்டு வந்து தலைவா அப்படிங்கிறான். இதெல்லாம் இவெல்லாம் அரசியல் கட்சியில் எப்படி நீங்கள் சேர்க்க முடியும்? மனிதன் வந்து குரங்கில் இருந்து தான் தோன்றினான் அப்படின்னு டார்வின் சொன்னார். டார்வினுடைய தத்துவத்துக்கு நடைமுறை விளக்கத்தை எங்கே நம்ம தேடணும் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள்ட்ட தான் தேடணுங்கிற மாதிரி மனித குரங்குகள் மாதிரியாக நடந்துக்கிறது. நீங்கள் கட்சி தொண்டர்கள்ங்கிறவே பொதுமக்களுக்கு இடைஞ்சல் விளைவிக்காமல் நடந்துக்கிறணும். நீங்கள் கலைஞர் பேசுகிற கூட்டம், ஸ்டாலின் பேசுகிற கூட்டம், பெரிய தலைவர்கள் பேசுகிற கூட்டங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமானிய மக்களுக்கு வழி விடுவாங்க. ஒருத்தர் கடலை ஊற்றிக்கிட்டு இருப்பார் ஒரு ஓரமாக, சின்ன சின்ன ஆட்கள்லாம் வந்து வியாபாரிகள்லாம் வந்து ஒரு ஓரமாக வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு சேர்ந்து தான் இங்கே இடம் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து நெரிசலில் அவரையெல்லாம் தள்ளி விட்டாங்க, கேமரா வச்சுருந்தாலும் குப்பரை தள்ளிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு எந்த விதமான ஒழுங்கும் இல்லாத, எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாத ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிறாங்கல்ல, அது எதுவுமே இல்லாத ஆளுகளுக்கான ஒரு கூட்டம் வேறு கும்பல் வேறு. எந்த ஒழுங்கும் இல்லாத ஆட்களை நீங்கள் திரட்டுறது இருக்குல்ல. நீங்கள் சினிமா தேட்டரில் இப்போ தான் ஆன்லைன் புக்கிங்லாம் நடக்குது. முன்னாடிலாம் ஆன்லைன் புக்கிங் கிடையாது. சவுக்கு கட்டையை வச்சு ஒரு வரிசை கட்டி வச்சுருப்பாங்க. அப்போ என்ன பண்ணோம், ஒரு கட்டத்துக்கு மேலே டிக்கெட் ஃபுல்லாகிடுச்சு, தேட்டர் ஃபுல்லாகிடுச்சு, முதல் காட்சி கிடைக்காதுன்னு சொன்னோன்னா கடைசியாக ஒரு 10 டிக்கெட் தான் இருக்குது, 5 டிக்கெட் தான் இருக்குங்கிறப்ப அந்த சவுக்கு கட்டை மேலே 2 பேர் மேலே ஏறுவேன், நம்ம தலை மேலே ஒருத்தன் நடந்து போவேன். அந்த ஒழுங்கின்மை தான் அவர்களுடைய பூத் ஏஜென்ட் மாநாட்டிலையும் நடந்தது. ஆனால் என்ன தான் ஒழுங்கின்மைன்னு சொன்னால் கூட அந்த கும்பலை பார்த்து திமுக திகைத்து போயிடுச்சு, கதிகலங்கி நிற்குதுன்றாங்க. அதாவது திமுக 6 முறை ஆட்சி கட்டிலில் அமர்ந்த ஒரு அரசியல் கட்சி, 75 ஆண்டு காலத்தை பூர்த்தி செய்துவிட்டது. 7வது முறையும் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் என்கிற நம்பிக்கையை வந்து நலத்திட்டங்களின் வழியாக, மக்களுடைய அபிமானத்தின் வழியாக உறுதிப்படுத்துகிற ஒரு அரசியல் கட்சி. நீங்கள் முதலமைச்சராக கனவு காங்கிற ஆள் இருக்கீங்க. நீங்கள் பால்வாடிக்கு போகிற பள்ளிக்கூட பையன் மாதிரி நீங்கள் இருந்துக்கிட்டு பல்கலைக்கழக துணைவேந்தர் என்னை பார்த்து பயப்படுறாரு, நான் நல்லா படிச்சிட்டேன்னா அவர் போஸ்டிங் காலி ஆயிரும்னு அவர் பயப்படுறாருன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் இன்னும் அரசியலில் இன்னும் வந்து அவனா எழுதக்கூடிய இடத்துல இருக்கீங்க. எந்த ஆபத்துமே இல்லையா விஜய்னால? திமுகக்கு எந்த ஆபத்துமே ஏற்படப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? விஜய் பிரிக்கிற ஓட்டு யாரோட? விஜய்னால அரசியலில் யாருக்குமே எந்த பாதிப்புமே இல்லை. திமுக, அதிமுக, பாஜக எதுவுமே கிடையாது. அவருக்கு என்னன்னா முதல் தலைமுறை வாக்காளர்கள், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸில் ஒரு சிறு கூட்டம் அவரிடம் இருக்கிறது என்பதை நான் மறுக்கிறேன். அந்த ஏஜ் குரூப்புக்கான அரசியல் கட்சியை ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி நடத்திட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தான் இப்போ இந்த 8%, 4% ஆக போகுதா, 2% ஆக போகுதான்னு தெரியல. வேறு யாருக்கு என்ன பாதிப்பு இருக்குது? அரசியலை வந்து புரிந்து கொண்டவர்கள் யாருமே விஜய்க்கு வாக்களிக்க மாட்டார்கள். முதல் தலைமுறையாக ஆர்வ கோளாறாக இருக்கக்கூடியவர்களில் ஒரு சிறு கூட்டம் வந்து விசிலடிக்கிறாங்க குஞ்சு, அணில் குஞ்சு கூட்டம்லாம் அங்கே இருக்கான். அவர்கள் ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு சதவீதத்தை பிரிக்க முடியுமே தவிர அதிகாரத்தின் பக்கம் ஒரு நாள் விஜய் நெருங்க முடியாது. அதனால் அவர் வந்து அதிமுக ஓட்டை பிரிப்பாரா, நாம் தமிழர் கட்சி ஓட்டை பிரிப்பாரா, அங்கே பிரிப்பாரான்னு தான் சொல்ல முடியுமே தவிர அதிகாரத்துக்கு வந்துடுவான்னு சொல்ல முடியாது. விஜயால சீமானுக்கு ஆபத்துன்றீங்க. சீமான் அதோட ஆபத்தை உணர்ந்து வந்து அதிமுக பாஜக உடனே போக தயாராகிட்டார் அப்படின்றாங்க. சீமானுக்கு இன்னும் பேரம் படியவில்லை, அதனால் அவர் போகலை இன்னும். சீமானை பொறுத்தவரையில் இந்த முறையும் கூட்டணி வேணாம்னு சொல்லிட்டாருன்னா அவருடைய கட்சி முடிவுக்கு வந்துடும்.
ஏற்கனவே 16 மாவட்ட செயலாளர் வரைக்கும் கட்சியை விட்டு வெளியே போயிட்டாங்க. அந்த கட்சி வந்து ஒரு இறுதி கட்டத்தில் இருக்குது, கடைசி ரீல் ஓடுது. இதில் சுதாரிச்சாரனா தான் அடுத்த ஷோ ஓடும். இல்லாட்டினா இந்த தேர்தலோடு சீமானுங்களுடைய அரசியல் என்பது ஒரு லெட்டர்பேட் கட்சியாக சுருங்கிடும். அதனால் இப்பொழுதே அவர் போகிற கூட்டங்களுக்கு, பொதுக்கூட்டங்களுக்கெல்லாம் ஆட்கள் வரமாட்டேங்கிறாங்க பழைய மாதிரி. அதனால் செட்டப் பண்ணி வேனில் ஆள் அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு என்று கட்சி நிர்வாகிகளே சொல்கிறான். அதனால் பழைய செல்வாக்கில் பாதி கூட சீமானிடம் இல்லை. துணை முதலமைச்சர் பதவியெல்லாம் எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி முன் வந்தாங்க, நான் தான் வேணான்ட்டேன், தனிச்சு நிற்கிறேன், என்னை பிடிச்சி தள்ளாதீங்க அப்படின்றார் பொதுவெளியில். ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதோ பேச்சுவார்த்தை நடக்குதுன்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? யாரை சொல்லுங்க? சீமான் சொல்கிறாரு, என்னை பிடிச்சி தள்ளாதீங்க, துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறேன்னு அதிமுக வந்து பேசினாங்க. அதே மாதிரி விஜய்கிட்ட கூட பேசியிருப்பாங்க, அதெல்லாம் உண்மை தான். ஆனால் என்னை பிடிச்சி தள்ளாதீங்க பாஜக கூட்டணிக்கு, நான் தனிச்சு நிற்க விரும்புகிறேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறாரு. ஆனால் உள்ளுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடக்குதுன்றாங்க. ஒரே ஒரு கட்சியில் கூட்டணிக்கு போயிட்டால் அந்த கட்சி மட்டும்தான் செலவழிக்கும். சிறு கட்சிகளுக்கு இருக்க பிரச்சனை என்னென்னா, அதிமுக கூட்டணிக்கு போனால் அதிமுக வந்து ஒரு 5 சீட்டு கொடுக்குறாங்க, 10 சீட்டு கொடுக்குறாங்கன்னா அந்த 10 சீட்டுக்கான செலவுகளை அவங்க தான் பார்க்கணும். அப்போ ஒரு கட்சியை ஆதரிப்பதன் மூலமாக ஒரே ஒரு கட்சிகிட்ட இருந்தால் பணம் வாங்க முடியும். நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்பதன் மூலமாக திமுகவை ஒழிக்கிறதுக்காக தான் நான் அந்த கட்சியில் நிற்கிறேன், நான் தனித்து நிற்கிறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு பல கட்சிகளில் வசூல் வேட்டை ஆடக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து பாஜகவிடம் பணம் வாங்கி கொள்ளலாம், அதிமுகட்ட வாங்கலாம், ஈழத்தமிழர்கிட்ட வாங்கலாம். அதனால் தேர்தல் வந்து விட்டாலே சீமான் குஷியாகி விடுகிறார். அவருக்கு ஒரு 300 கோடி பிஸ்னஸ் வந்து கன்ஃபார்மாக இருக்குது. அதனால தான் அவர் வந்து கூட்டணிக்கு போக மாட்டேங்கிறாரு. கூட்டணிக்கு போனால் ஒரு 4-5 எம்எல்ஏ ஜெயிச்சாங்கன்னா அவங்கெல்லாம் தலைவர்கள் ஆயிடுவாங்க. தன்னை தவிர யாருக்குமே வந்து தலைமைக்கான எந்த விதமான வசீகரமும் வந்துவிடக்கூடாது என்பதுக்காக தான் சீமான் முயற்சி செய்கிறார். அதனால் சீமான் வந்து மீண்டும் தனித்து போட்டி அப்படிங்கிறத நோக்கி தான் அவர் போவார். அதை மீறி வந்து அவருக்கு பேரம் படிஞ்சால் வேறு இடங்களுக்கு போவதற்கும் அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் 2 கேம் தான் எப்போவுமே சீமானுக்கு நடக்கும். 5 சீட்டுன்றாங்களே சார், அதிமுக கூட்டணியில் 5 சீட்டுக்கு எடப்பாடி ஓகே சொல்லிட்டாரு, சீமான் 30 கேட்குறாரு, பணமும் வந்து செட்டில் செய்யப்பட்டது அப்படின்றாங்க. அப்படி ஒரு வேளை சீமான் போனால் அவர் அந்த ஏற்கனவே அவர் வந்து பெரியார் குறித்து பேசியது, திராவிடத்தை வீழ்த்துவோம் என்று பேசியது, இதையெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டதாக ஒரு அர்த்தம் இருக்குது. அவர் பாஜகவால் ஏவி விடப்பட்ட ஆள் என்று சொல்வதற்கும், ஏற்கனவே அவர் மீது யாரெல்லாம் குற்றச்சாட்டு சொன்னார்களோ அதற்கான ஒரு நிரூபணமாக பாஜக அதிமுக கூட்டணியில் சீமான் போனார்னா அவர் யார் என்பதை அவருடைய முகத்திரையை அவரை கிழித்து கொண்டதாக மாறிவிடும். அதனால் அவர் அப்படி போவாரா என்று எனக்கு தெரியலை. ஆனால் அப்படி போவதற்கான வாய்ப்பு இருந்தால் சீமானுடைய அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வருவதற்கு அது ஒரு வாய்ப்பாக மாறும். பாமக தேமுதிக எப்படி பார்க்குறீங்க? பாமகவில் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, தந்தைக்கும் மகனுக்கும். சித்திரை மாநாட்டுக்கு அப்பா ஒரு பாடல் வெளியிடுறாரு, பையன் ஒரு பாடல் வெளியிடுறாரு. ஏன்னா எப்படி போகுது? 2 கட்சிகளுக்குள்ளே வந்து, அதாவது ஒரு கட்சிக்குள்ளே 2 முரண்பாடுகள் வருவதன் மூலமாக 2 வாசல்களை திறந்து வைத்து 2 விதமான பேரங்களை நிகழ்த்துவதற்கு ஒரு வாய்ப்பு. யாரும் கட்சியை விட்டு வெளியே போனாதான், பாமகவை விட்டு யாராவது கட்சியை விட்டு வெளியில் போகிறாங்க, கட்சி உடைகிறது என்று ஒரு சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் அது பாதிப்பு. இப்போ அப்பாவா மகனா என்று சொல்வதன் மூலமாக 2 அணிகளாக அந்த கட்சி செயல்படுகிறது என்று வேணால் புரிந்து கொள்ளலாம். அதனால் அதிமுக கூட்டணிக்கு போவதா, பாஜக கூட்டணிக்கு போவதா, அல்லது அதிமுகவும் பாஜக ஒரு கூட்டணியில் தானே இருக்குது, அதனால் அந்த அணியில் இருப்பதில் எங்கு பேர வலிமையை கூட்டுவது என்கிற ஒரு கருத்திற்காகத்தான் அவங்க அந்த ஒரு சண்டை போடுவது போல ஒரு பாவனை. தனித்தனியாக பாட்டு வெளியிடுறாங்க சார். நானே தலைவர்னு ராமதாஸ் சொல்லிட்டாரு, நீ தலைவர்லன்னு சொல்லிட்டார் அன்புமணி ராமதாஸை பார்த்து. ஆனாலும் பேர வலிமைக்காக பண்ணுறாங்க அப்படின்றீங்க. இல்லை, அதாவது ராமதாஸ் வந்து இயங்குகிற வயதை கடந்துட்டார். வயது மூப்பின் காரணமாக அவர் வந்து ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கிறார். கட்சி முழுமையாக அன்புமணி ராமதாஸின் பக்கம்தான் இருக்கிறது. இருந்தாலும் தான் சொல்வதை கேட்க மறுக்கிறார், தான் சொல்வதை கேட்பதற்கு அவர் ஒப்புக்கொள்ளவில்லைங்கிற அந்த கோபத்தில், ஈகோவில், தனிப்பட்ட ஒரு பதவி சார்ந்த அகங்காரத்துக்குள்ள ஒரு சின்ன முரண் இருக்கிறதே தவிர இது தீர்க்க முடியாத முரண்கள் அல்ல. திமுக போகணுன்னு ராமதாஸ் விரும்புகிறாரு, அன்புமணி வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரணும்னு விரும்புகிறாரு. திமுக வந்து திமுகவோடு கூட்டணி போவதற்கான சூழ்நிலை அங்கே இல்லை. அங்கே ஏற்கனவே வந்து ஓவர்ஃபுல் ஆயிடுச்சு எல்லாமே. அங்கே வந்து யாருமே வாய்ப்பு இல்லை, ஓவர்ஃப்ளோவில் இருக்குது. அதனால் வந்து திமுக கூட்டணியில் வந்து விசிகாவை வெளியேற்றி பாமகவை உள்ளே ஏற்றுவதற்கெல்லாம் திமுக வந்து தயாராக இல்லை. அதனால் அவர்கள் விரும்பலாமே தவிர நடைமுறை சாத்தியம் என்பது வெகு தூரத்தில் இருக்கிறது. அப்படி வாய்ப்பு இல்லை. திமுகவுக்கு எது, அரசியல் ரீதியாக பார்க்குறப்ப திமுகவுக்கு வந்து எது லாபம்? பாமக இருக்கதா அல்லது விசிகாவே தொடர்ந்து இருக்கதா? பாமக உள்ள வரதா, விசிகாவே தொடர்ந்த காலங்களிலே திமுக கூட்டணியில் இருந்தபோது மிக 2006 காலகட்டங்களிலே வந்து பாமக ஓரளவுக்கு வலிமை மிக்க சக்தியாக இருந்தபோது திமுகவினுடைய ஆட்சிக்கு அவர்கள் கொடுத்த குடைச்சலை கலைஞரும் மறந்திருக்க மாட்டார் அந்த காலகட்டத்தில். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் அதை வந்து மறக்க விரும்ப மாட்டார். அதனால் பாமகவை தூரமாக தள்ளி வைப்பது தான் திமுகவிற்கு நல்லது.
ஏனென்றால் அதற்கு வந்து ஒரு சாதிய முத்திரை அதற்கு அதிகமாக இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளுக்கும் சாதி முத்திரை இருந்தாலும் அவர்கள் சாதி ஒழிப்பைத்தான் பேசுகிறார்கள். அவர்கள் சாதி கட்சியாக பொதுமக்கள் பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் அவருடைய கருத்தாக்கம் என்பது அதை நோக்கிய பயணம் அல்ல, சாதி ஒழிப்பு தான் அவருடைய நோக்கம். எனவே விசிகா இருப்பது என்பது ஒரு பிரச்சார வலிமையாக திமுகவுக்கு இருக்கிறது. பாமக வருவது என்பது வந்து வன்னியர் அல்லாதவர்களுடைய வாக்கு வந்து திமுகவுக்கு வராமல் போகிற ஆபத்தும் இருக்கிறது. அதுபோக அவங்க கொடுத்த குடைச்சல் இருக்குல்ல, மாம்பழத்துக்குள்ளே வண்டு குடையிற குடைச்சல் மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு குடைச்சலை வந்து அதிகார மையத்திற்கு அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அவர்களை அதிகாரமற்றவர்களாக தூரத்திலே தள்ளி வைப்பது தான் திமுகவுக்கு நல்லது. கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுகவோட தேமுதிக இருந்தாங்க. ராஜ்யசபா சீட் பிரச்சனையில் வந்து தேமுதிகவுக்கும் அதிமுகவுக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. இப்போ வந்து தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்துக்கு வந்து பிறந்த நாளுக்கு வந்து ஸ்டாலின் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்கிறாரு. பட்ஜெட்டுக்கு வந்து பிரேமலதா வாழ்த்து சொல்கிறாங்க. ஈவாவேலோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறதா சொல்கிறாங்க. இங்கிட்டு பிரதமர் மோடியை வாழ்த்தி வீடியோ போடுறாங்க பிரேமலதா. எப்படி பார்க்குறீங்க? தேமுதிகவுக்கு எந்த கொள்கையும் கிடையாது. விஜயகாந்தினுடைய அந்த ரசிகர் மன்ற செயல்பாடு அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிற வேலையை அல்லது அடுத்த தேர்தல்களுக்கு கடத்துகிற வேலையை எப்படியாவது செய்ய வேண்டும் என்று பிரேமலதா விரும்புகிறார். ஆனால் உண்மையிலேயே கேப்டன் அவர்களுடைய ரசிகர்களாக இருந்தவர்கள், செயல்பாட்டாளராக இருந்தவர்கள், அவர்களை முதன்மைப்படுத்தி கட்சியை வந்து இவர்கள் பின்னால் இருந்து இயக்கினால் பரவாயில்ல. ஏற்கனவே சுதீஷ் இருக்கிறாரு, ஏற்கனவே இந்த அம்மா தான் பொதுச் செயலாளர் இருக்குது, 10க்கு மகனை கூட்டிகிட்டு வந்து இளைஞர் செயலாளர்னு சொல்கிறாங்க. அப்போ தொடர்ந்து வந்து அந்த அதிகார மையத்தின் என்று சொல்ல முடியாது, ஒரு அரசியல் கட்சியாக சுழலுகிற போதே யாரையுமே அடையாளப்படுத்த விரும்பாத கட்சியாக தேமுதிக இருக்கிறது. தேமுதிக வந்து ஒரு தேய்பிறை இயக்கமாக மாறி அவர்களுக்கென்று ஒரு நிரந்தர கோட்பாடு கொள்கை கிடையாது. எதற்காக திமுகவை எதிர்க்க வேண்டும், எதற்காக பாஜகவோடு செல்ல வேண்டும், அதில் எந்த கொள்கையும் கோட்பாடு அவர்களுக்கு இல்லாமல் போனதுனால அவர்கள் மேலே ஒரு பொலிட்டிக்கலாக, அதாவது அரசியல் பூர்வமாக ஒரு தொண்டர்கள் உருவாகலை. நீங்கள் ரசிகர்களை உருவாக்குகிற அரசியல் கட்சிகள் வந்து நீண்ட கால பயண திட்டத்தை செய்ய முடியாது என்பதற்கு தேமுதிக ஒரு நிகழ்கால உதாரணம். அதே ரோல் மாடலாக வைத்துக்கொண்டு விஜய் அரசியல் செய்தாலும் விஜய்க்கு இதே நிலைமை தான் வரும். 11% வரைக்கும் வாக்கு வாங்கக்கூடிய வலிமையோடு தேமுதிக வளர்ந்து நின்ற காலமும் இருந்தது. இப்போ 1% வாக்கு வங்கிக்கு போன ஒரு அவல நிலையிலையும் அது மாட்டிக்கொண்டது. அதனால் தேமுதிகவுக்கு எந்த எதிர்காலமும் இல்லை. இருக்கிற அந்த 1%, 1.5% வாக்கு வங்கிக்காக வேண்டியும் விஜயகாந்த் மறைந்து விட்டார் என்கிற அந்த சிறிய அந்த ஒரு அனுதாப அலையை வந்து பயன்படுத்தி கொள்வது, அதற்கு அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலிலேயே அவங்க திமுக பக்கம் வந்திருக்க வேண்டும். அந்த வாய்ப்பை அவர்கள் தவற விட்டு ஸ்டாலினை விமர்சித்தார்கள். இப்பொழுது கூட 2 பக்கம் துண்டு போடுற வேலையை பண்ணுறாங்க. ஒரு பக்கம் வந்து ஏவாவேலோட பேசுகிறாங்கன்னு சொல்கிற அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் மோடிக்கு வாழ்த்து சொல்கிறது மூலமாக வாய்ப்பு இருந்தால் எந்த பக்கம் வேண்டுமானாலும் அவர்கள் மதில் மேல் பூனை மாதிரி எந்த பக்கம் வேணாலும் பாயலாம். வாய்ப்பு இருக்குது. விஜய்கிட்ட போனால் யாரும் வெற்றி பெற முடியாது, சட்டமன்ற உறுப்பினராக முடியாது, பெரிய பணத்தை பெறவும் முடியாது தேர்தல் செலவுக்கு. விஜய் வாங்கி பழக்கப்பட்டவர், கொடுத்து பழக்கப்படாதவர், யாருக்குமே சக மனிதர்களுக்கே அவர் செலவழிக்க தயாராக இல்லாதவர். அதனால் விஜய் கூடலாம் தேமுதிக போக மாட்டாங்க. அவங்களுடைய அரசியல் பேர வலிமையை கூட்டுவதற்கு அவங்க அதிமுக கிடைக்காத பட்சத்தில் திமுகவுக்கு தான் போவாங்க. ஆனாலும் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு கொள்கை சார்ந்த அரசியல், கோட்பாடு சார்ந்த அரசியல்லாம் அவர்களுக்கு நீண்ட தூர பயணம் இல்லாமல் போனதுனால இந்த தேர்தலிலே ஒரு சரியான கூட்டணி அமைக்க தவறிவிட்டால் தேமுதிக என்பது ஒரு முடிந்து போன அரசியல் கட்சியில் ஒன்றாக மாறி, எப்படி டி ராஜேந்தர் கட்சி இருந்துச்சு, பாக்கியராஜ் கட்சி இருந்துச்சு, மன்சூர் அலிகான் கட்சி இருந்துச்ச மாதிரி விஜயகாந்த் கட்சியும் இல்லாமல் போயிடும். அந்த அபாயத்தை நோக்கி தேமுதிக ஒரு தேய்விரை காலத்தில் இருக்கிறது. விஜய் பிரபாகரனுக்கு இளைஞரணி செயலர் பதவி கொடுத்ததுக்கு ஏற்கனவே அந்த பதவியை வச்சு நல்ல தம்பி எதிர்த்து வச்சிருக்காரு. என்னை கட்சியை விட்டு நீக்கிருங்க அப்படின்னு அறிக்கை விட்டுருக்காரு. இல்லை, டைட்டானிக் கப்பல் மூழ்க போகுதுன்னு தெரியுது, நான் கப்பலை விட்டு இறங்கிக்கிறேன், நீந்தியாவது கரை சேர்ந்துடுறேன்னு ஒரு நல்ல தம்பி சொல்கிறார். இது கரை சேராதுங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஏனென்றால் விஜயகாந்த் தலைமையேற்ற போது இருந்த தன்மைக்கும் பிரேமலதா போன்றவர்கள் கட்சியினுடைய பொறுப்பில் இருப்பதற்கான தன்மைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஜனநாயக பண்பு என்பது ரொம்ப குறைவாக இருக்கிறது. அவர் எவ்வளோ கோபப்பட்டாலும், ஆத்திரப்பட்டாலும், சண்டை போட்டாலும் அதற்குள்ளே ஒரு அன்பு இருக்கும். ஆனால் இது முழுக்க லாப வேட்டை தான். பிரேமலதாவை பொறுத்தவரையில் விஜயகாந்த் புகழை வைத்து கொண்டு அதிகபட்சமாக அதிகார மையத்தில் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுகிற அந்த நோக்கம்தான் இருக்கே தவிர உண்மையிலேயே கட்சி நடத்துவதற்கான அரசியல் நடத்து. நான் என்ன கேட்குறேன்னா, எத்தனையோ தொலைக்காட்சி விவாதங்கள் நடக்கிறது, தேமுதிக சார்பாக ஏன் ஒரு செய்தி தொடர்பாளர் கூட வர்றது கிடையாது? இன்றைக்கி டிஜிட்டல் ஊடகம் பரவி கிடக்கிறதுல ஏன் தேமுதிகவினுடைய செய்தி தொடர்பாளர்கள் என்று யாருமே இல்லைன்னா, யாரும் அந்த கட்சியில் அடையாளம் பெறக்கூடாது, தன் குடும்பத்தை தாண்டி அந்த அரசியல் கட்சி வளரக்கூடாது என்பதில் பிரேமலதா கவனமாக இருக்கிறாங்க. அதனால் அந்த கட்சி
இன்னும் மோசமான நிலைமைக்கு தான் போகுமே தவிர வெற்றிகரமான சூழலை நோக்கி அது நகராது. ஓபிஎஸ்ஸை பாஜக கைவிட்டுருச்சு அப்படின்றாங்க, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இபிஎஸ் வைத்திருக்கிற ஒரே நிபந்தனை இவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடாதீங்கிறது தான். என்னோடு யாரெல்லாம் முரண்பட்டார்களோ, டிடிவி தினகரனாக இருந்தாலும், ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும், சசிகலாவாக இருந்தாலும், இவர்கள் யாரோடும் எனக்கு நீங்கள் எந்த நிர்பந்தத்தையும் தரக்கூடாது என்று வருகிற போது பாஜக பார்த்து அரசியல் ரீதியாக ஆதாயம் யாரிடத்தில் இருக்கிறது, கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் யாரிடம் இருக்கிறார்கள், மாவட்ட செயலாளர் யாரிடம் இருக்கிறார்கள், செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் யாரிடம் இருக்கிறார், எடப்பாடியும் தான் இருக்காங்க. அதனால் எடப்பாடியை ஏற்றுக்கொண்டு பாஜக ஓபிஎஸ்ஸை கைவிட்டு விட்டது. அதனால் டிடிவி தினகரன் எல்லாருக்குமே அவங்க கைவிட்டாங்க. இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்கன்னா, சமூகத்தில் இருக்கோம் கூட்டணி சார்ந்து சீட்டு வாங்குறதுல தங்களுடைய சார்பாக தாமரை சின்னத்தில் நீங்கள் போட்டியிடுங்க, நீங்கள் இரட்டை இலையில் போட்டியிட வேணாம் என்று சொல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. எனவே தாமரை சின்னத்திலே போட்டியிடக்கூடிய ஒரு நேரடியாக பாஜக உறுப்பினர் ஆகாமலே மறைமுகமாக பாஜகவினுடைய சின்னத்திலே போட்டியிடுவதன் மூலமாக அவர்களையும் ஒரு ஆளாக உருவாக்குவதன் மூலம் அவருடைய அரசியல் எதிர்காலத்தை, ஓபிஎஸ்சியினுடைய அரசியல் எதிர்காலத்தை, டிடிவி தினகரனுடைய அரசியல் எதிர்காலத்தை முற்றிலுமாக அழித்து ஒழிப்பதற்கான வேலை திட்டத்தில் பாஜக இறங்கிவிட்டது. 4 முனை போட்டி அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சிருக்கு. இத்தனையும் தாண்டி 200 ஜெயிப்போம், ஏன் 234 கூட ஜெயிப்போம் அப்படின்னு திமுக சொல்லுது. அது மமதையா இல்லை உண்மையாகவே களத்தில் அந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறாங்களா? அது திமுகவினுடைய வெற்றியை உறுதி செய்வது திமுகவின் தொண்டர்களா, மாவட்ட செயலாளர்களா, கள செயல்பாட்டாளர்களா என்று கேட்டால் திமுகவை எதிர்ப்பவர்கள் தான் அதனுடைய வெற்றியை உறுதி செய்கிறார்கள். அது எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த முன்னுக்கு பின் முரணான முடிவாக இருக்கலாம், விஜயினுடைய கோணங்கித்தனமான சில விஷயங்களாக இருக்கலாம், அல்லது நாம் தமிழர் கட்சி போன்றவர்கள் பேசுகிற விதண்டாவாதமாக இருக்கலாம். எல்லாமே யாருக்கு சாதகமாக இருக்கிறது? திமுகவை ஒரு அசைக்க முடியாத சக்தியாக மீண்டும் அரியணையில் ஏற்றுவதற்கு இந்த திமுக எதிர்ப்பாளர்கள் எல்லாமே சிதறடிக்கப்பட்ட சக்திகளாக, உதிரிகளாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக திமுக மீண்டும் வெற்றி பெறும், பலமான வெற்றி பெறும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தன்னம்பிக்கை வந்து சேர்ந்திருக்கிறது. அதனால தான் 200 தொகுதி வெல்வோம் என்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. நன்றி சார், உங்களை வந்து மிக்க நன்றி. Subscribe to One India and never miss an update.